நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியல் தாக்கும் பெரியம் கமலை நோக்கும் நீடியல் வரக்கச்சேனை நெருப்பட்டெளியவாக சூடியல் சிலையல் ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி 27/12/2025 சனிக்கிழமை. இன்றைய திதி சப்தமி பகல் 1:10 வரை, பிறகு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி காலை 9:09 வரை, பிறகு உத்திரட்டாதி. இன்றைய யோகம் வியாகதம் வளர்ப்பிறை, கரணம் வனுசை, நேத்திரம் 1 ஜீவன் பாதி. காலை 9 வரை மரண யோகம், பிறகு நாள் முழுக்க சித்த யோகம் கூடிய நாள். இன்றைய நாள் வியாதிபத ஸ்நானம். சர்வ மூதாதியர்களும் முன்னோர்களும் வழிபட சர்வ காரியமும் நிறைவேறும். நல்லோர்களுடைய உடல் நலம் குன்றியவர்களுக்கு ஞானம் செய்ய சர்வ காரியம் ஜெயமாகக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. வார சூளை கிழக்கு தென்கிழக்கு. பரிகாரம் தயிர். காலை 9:12 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும், ஒவ்வொரு ராசிக்கும் அவரை சார்ந்த ராசிகளுடைய பலனும், அந்த ராசிக்கு உள்ள நட்சத்திர பலனும். இன்று மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி சார்ந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நேரம் சற்று கவனத்தோடும் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். செய்யும் வேளையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சிறிய தவறுக்கோடு பெரிய அளவுக்கான மன உளைச்சல சங்கடங்களை ஏற்படுத்தும். அதனால் எந்த வேலை செய்தாலும் அதில் முழு அக்கறையோடு நிதானித்து செயல்பட வேண்டும். அவசர கதியில் எடுக்கும் முடிவால் சில சங்கடங்கள் உருவாகக்கூடும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பொறுமை நிதானம் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அஸ்வினி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரம் செய்யும் வேளையில் கவனம் தேவை. பரணி எல்லா காரியமும் ஜாதகமாக இருக்கும். ஆனால் செய்யும் வேளையில் மட்டும் பதட்டமோ வேகமோ இல்லாமல் நிதானித்து பார்த்து கொள்ள வேண்டும். கிருத்திகை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். தேவையற்ற மனக்குழப்பம் உருவாகும். மாலை நேரத்தில் சர்வ சந்தோஷம் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது ரிஷபம் மிதுனம் கடகராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.